அனைவருக்கும் வணக்கம். இது நேற்று புதன்கிழமையோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நேற்று நான் அடுப்பெல்லாம் கழுவி வச்சுட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு டெக்கரேஷனுக்காக போயிட்டேன்னா, அங்கே போகும்போது 2 குட்டிங்களும் பலூனை நான் ஊதுறேன் நீ ஊதுறேன்னு மாற்றி மாற்றி ஊதி 1-2 போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச டெக்கரேஷனை நாங்களும் பண்ணி வச்சிட்டோம். பலூன்லாம் ஊதி ஸ்டார்லாம் வச்சு சூப்பராக வச்சிட்டோம். அதுலேயும் கொஞ்சம் காற்று வேறு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 குட்டிங்களையும் ரெடி பண்ணுறதுக்கு நான் தான் ரெடி பண்ணி விட்டேன். ரொம்ப அழகாக இருக்காங்களே, க்யூட்டாக அழகாக சிரிப்பாங்க. 2 பேருமே க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் ரெடி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் அடுக்க வேண்டியதெல்லாம் அடுக்கிட்டு இருந்தேன். கேக்கும் ரிலேஷனும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் வந்ததுன்னா, இந்த குட்டி பையன் யாருன்னா கிட்ஜியாலோட மாமா பையன். பேர் ரித்விக். ரொம்ப க்யூட்டாக சிரிச்சு அழகாக இருந்தான். குண்டா குழுன்னு அவர் வராரு போகிறாரு. அதுக்கப்புறம் வாட்டர் கண் தூக்கின்னு ஓடுறாரு. அப்புறம் தண்ணி வேணும்னு குடித்தார். அதுக்கப்புறமா அவரையும் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம் தான். அதுக்கப்புறமா நான் உட்காந்து கருவேப்பிலெல்லாம் அதெல்லாம் கிள்ளி டப்பாவில் போடலான்னு சொல்லிட்டு உட்காந்து கிள்ளி டப்பாவில் போட்டிருந்தேன். அந்த கருவேப்பிலையை வேணும்னு சொல்லிட்டு இழுத்து பண்ணிட்டு இருந்தான். ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த டைம் பாஸ் ஆகிடுச்சு. அந்த குட்டியோட நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்துன்னு போயிட்டு அப்படியே முடிஞ்சு போச்சு. கேக்கு வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8:45-9 மணிக்கிட்ட இருக்கும் கேக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நம்ம இந்த ரித்விக் கூட தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இடையில இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் கிள்ளி எடுத்து வச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8:45-9 மணி கேக் வந்ததுக்கப்புறமா கூப்பிட்டாங்க, கேக் கட் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேக்கு பார்த்துமே 2 பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க கிறிஸ்டின்றனால ப்ரேயர் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் கேக் கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ரிலேஷன் எல்லாருமே அதுக்கப்புறமா தொப்பியெல்லாம் கொடுத்தாங்களா. 2 குட்டிங்களுக்கும் ஆளுக்கு ஒரு தொப்பியை போட்டு ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட். 2வது குட்டி தான் செம்ம ஜாலி என்ஜாயாக பண்ணால். ஃபஸ்ட்டு பொண்ணு அது அந்த நெருப்பு வரவும் பயந்துட்டா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு 2வது குட்டி செம்ம ஜாலிமெண்ட்டு தான். அவங்க பாருங்க வீடியோலே தெரியும் அவள் எவ்வளோ ஜாலியாக இருக்கா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணி அவங்க அம்மா 2 பேருக்கும் ஊட்டி விட்டு அப்புறம் வந்த ரிலேஷன் எல்லாமே அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்தாங்களா, நம்மளும் வாங்கிட்டு கிட்டிசாலுக்கும் ஒரு பீஸ் ஊற்றி விட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஸ்பெஷல் கேக்கு, அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய், அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா. பிரெட் அல்வா தான் கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் காலையில் பொக்கே சொல்லி கொடுத்தாங்க. இது பார்ட் 1ல் நான் அப்புறம் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க ஹஸ்பண்ட் கொடுத்ததை. சரி, அந்த பூவெல்லாம் கட் பண்ணி அழகாக தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு சொல்லிட்டு அழகாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு எடுத்தேன்னா, அப்புறம் பூக்காரமாக பூ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. சரின்னு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேலையை முடிச்சாச்சு. நேற்று இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.